வெளியாகியிருக்கும் வானிலை தொடர்பான அண்மை செய்தி. தமிழகத்தில் இரவு 10 மணி வரை 16 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் இரவு 10 மணி வரை 16 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இரவு 10 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மைச் செய்தியில் பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் இரவு 10 மணி வரை 16 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இரவு 10 மணி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெயலானி இணைக்கிறார். வணக்கம் ஜெயலானி, இது குறித்தான விவரம். மாலத்தி, மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்றைய தினமும் நாளைய தினமும் தமிழகத்தில் பரவலாக மழை என்பது நீடிக்கக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரிக்கை என்பது கொடுத்துள்ளது. குறிப்பாக நீலகிரி மலை மாவட்டங்களிலும் கோயம்புத்தூர் ஆகிய பகுதிகளில் நிலவக்கூடிய இந்த மலைப்பகுதிகளில் அதீத கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், திருநெல்வேலி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி ஆகிய பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்தது. இந்த நிலையில் தற்போது அங்கு பரவலாக மழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு, குறிப்பாக 7 மணியிலிருந்து இரவு 10 மணி வரையிலாக 16 மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்போது அண்மை தகவலை தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை என்பது பெய்யக்கூடும் என்பதாகவும், நாகப்பட்டினம், விழுப்புரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ஈரோடு, மதுரை, தூத்துக்குடி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் லேசான இடியுடன் கூடிய மிதமான மழைக்கும் வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. மாலதி, ஜெயலானி, தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.